Hello students, today we are going to continue our unit 1 in the economics portion of 10th social science, that is gross domestic product and its growth and introduction. So in the lesson last class mainly we discussed about national income. National income na it is the total value of goods and services produced by an economy over a period of time, that is normally a year அப்படினு பார்த்திருக்கோம். ஒரு வருஷத்துல ஒரு country ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் வேல்யூவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் நிறைய டேர்ம்ஸ் அசோசியேட் ஆகிருக்கு. பர்டிகுலராக அதில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இட் இஸ் சேம் அஸ் நேஷ்னல் இன்கம், பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் it includes only the domestic residents of a country, income of domestic residents of a country and goods and services produced within the country. அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கும். நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஏர்ன் பண்ணுற மணியை மட்டும்தான் ஜிடிபியில் கன்சிடர் பண்ணுவோம். ஃபாரின்லேருந்து ஏர்ன் பண்ணுற மணியை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ தெர் ஆர் 3 மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் ஜிடிபின்னு பார்த்தோம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச் அண்ட் வேல்யூ ஆடட் அப்ரோச். ஜிடிபியோட இம்பார்ட்டன்ஸில் என்னென்னு பார்த்தோம். இன் டுடேஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். First one is several important goods and services are left out of the GDP. Left out means not included. அதில் include பண்ணல. ஒரு சில important goods and servicesலாம் GDPயில் include பண்ணல. எதுன்னு பார்த்தோம்னா the GDP includes only the goods and services sold in the market. ஆல்ரெடி பார்த்தோம் எதுக்கெல்லாம் மார்க்கெட் வேல்யூ இருக்கோ, எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கெல்லாம் மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் மட்டும்தான் ஜிடிபியில் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த பேரண்ட்ஸ் டு their children is very important, but it is not included in the GDP because it is not sold in the market. நம்ம சர்வீசஸோட வேல்யூ எல்லாம் கேல்குலேட் பண்ணுறோம், பட் பேரண்ட்ஸ் அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்க்கு இந்த வேல்யூ நம்ம இதில் ஜிடிபியில் ஆட் பண்ணுறதில்ல. லைக்வைஸ் clean air, which is very vital, important for a healthy life, has no market value and is left out of the GDP. ஒரு சில இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் மார்க்கெட் வேல்யூ இல்லை, அதனால் அது ஜிடிபியில் என்ன பண்ண முடியல, ஆட் பண்ண முடியல. இட் இஸ் அன் லிமிட்டேஷன் ஆஃப் ஜிடிபி. செகண்ட் ஒன் இஸ் ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி த குவான்டிட்டி பட் நாட் த குவாலிட்டி. டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதோட வேல்யூவை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுது. அது நல்ல குவாலிட்டி குட்டா இல்லையான்னு தெரியணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. குவான்டிட்டினா எவ்வளோ அளவு அப்படிங்கிறது குவான்டிட்டி, குவாலிட்டின்னா தரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஹவு த ப்ராடக்ட் ஒர்க்ஸ், அதோட குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. GDP measures only the quantity but not the quality. In the 1970s அப்பெல்லாம் schools and banks did not permit the use of ball point pens. நம்ம இப்போ ரீஃபில் பண்ணல யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது அப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது in schools and banks. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, this is because the ones available in India were of poor quality. ஏன்னா அதோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால ஸ்கூல் அண்ட் பேங்க்கில் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. Since then, not only has there been a substantial increase in the quantity of ballpoint pens produced in India, but their quality has also improved a lot. அப்போ இருந்து என்னாச்சு, பால்பாயிண்ட் பென்ஸோட குவான்டிட்டி, ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, பட் குவான்டிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, குவாலிட்டி ஆல்சோ இம்ப்ரூவ் ஆச்சு. The improvement in quality of goods is very important, but it is not captured by the GDP. So quality, ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியை வந்து ஜிடிபியில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதில்ல, பட் தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் GDP does not tells us about the way income is distributed in the country. இன்கம்னா என்னது, மணி, வருமானம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குதுங்கிறத சொல்லலை ஜிடிபியில். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, we know rich people and poor people. ரிச் பீப்புள்னா நிறைய மணி வச்சு வசதியாக இருக்கிறவங்கள ரிச் பீப்புள்னு சொல்கிறோம். nowadays எக்கானமி ரிச் கெட்ஸ் ரிச்சர் அண்ட் புவர் கெட்ஸ் புவரர் அப்படிங்கிறது சொல்கிறோம். யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க இன்னும் அதிகம் சம்பாரிச்சிட்டே இருக்காங்க, யார் ஏழையாக இருக்காங்களோ அவங்க இன்னும் ஏழையாகிட்டே போயிட்டுருக்காங்க. இன்கம் ஈக்குவலாக எக்கனாமியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை.
ஒரு சிலர் சம்பாதிச்சுட்டு பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க, ஒரு சிலரால் சம்பாதிக்க முடியறதே இல்லை. அண்ட் அது ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை. The GDP of a country may be growing rapidly, but the income may be distributed so unequally. GDP increase ஆகலாம், பட் இன்கம் எல்லா பீப்புளுக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. தட் ஒன்லி a small percentage of people may be benefiting from it. ஒரு பர்டிகுலர் ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் நிறைய கிடைக்குது. மற்றவங்கெல்லாம் ப்ராஃபிட் இல்லாமல் தான் இருக்காங்க, இன்கம் கம்மியாக கிடைக்குது. And the fourth limitation of GDP is the GDP does not tells us about the kind of life people are living. Peopleோட லிவிங் ஸ்டாண்டர்டை பற்றியும் ஜிடிபியில் எதுவும் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. A high level of per capita income, real GDP can go hand in hand with the low health condition of the people. ஒரு பக்கம் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் பீப்புளோட லிவிங் கண்டிஷன் ரொம்ப புவராக தான் இருந்துட்டு இருக்குது. அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம். டெமோக்ரஸின்னு நமக்கு தெரியும், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள், எல்லாமே மக்களுக்காக. பட் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் ரொம்ப அன்டெமோக்ராட்டிக்காக மாறிட்டே வருது. ஹை பொல்யூஷன் ஆகிட்டே இருக்குது அண்ட் சூசைட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் நமக்கு எதில் சொல்கிறதில்ல, ஜிடிபியில் சொல்கிறதில்ல. ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டிமேஷன், ஹவு டு கேல்குலேட் த ஜிடிபி, ஹூ வில் கேல்குலேட் த ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம்னா, the Central Statistical Organization under the Ministry of Statistical Department keep the records. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, தட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இட் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கண்டக்டிங் அன் ஆனுவல் சர்வே. ஆனுவல்னால் வருஷம் சர்வே எடுத்துகிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் சர்வே எடுப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ்லாம் சர்வே எடுத்துகிட்டு, அண்டு கம்பைலேஷன் ஆஃப் வேரியஸ் இண்டெக்ஸஸ். கம்பைல் பண்ணுறதுனா என்னது, joining together, assembling the information of various products and producing a list. நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை வச்சு ஃபைனலாக ஒரு லிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கம்பைலேஷன். யார்கிட்டலேருந்தெல்லாம் இவங்க சர்வே எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, க்ரோத் ரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் எலக்ட்ரிசிட்டி, மைனிங், அந்த மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் ரேட் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. யார், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அடுத்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இவங்க என்ன கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, ஆவரேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவர் டைம். இப்போ இந்த 6 மாதத்தில் ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இண்டெக்ஸ்லேருந்து டேட்டாவை வாங்கி கம்பைல் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணி ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணி யார் வச்சுருப்பாங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அண்ட் அதை வச்சு தான் நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ண முடியும், ஜிடிபியை கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி. காம்போசிஷன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்தியன் எக்கானமி இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு 3 செக்டார்ஸ். ஸோ நம்ம இந்தியன் எக்கானமி எத்தனை செக்டாராக பிரிக்கிறோம், 3 செக்டாராக பிரிக்கிறோம். One is primary sector, another one is secondary sector, and the final one is tertiary sector. So listen carefully. Indian economy is classified into 3 sectors, namely primary sector, secondary sector and tertiary sector. Primary sector na enna, agricultural and அதோட related activities எல்லாம் primary sector அப்படின்னு சொல்லணும். So agricultural sector is also known as primary sector, in which agricultural operations are undertaken. ஸோ நம்ம ஹோல் எக்கனாமியை 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு. ப்ரைமரி செக்டரில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன, அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ், அது சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ். ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் சச் அஸ் கேட்டில் ஃபார்ம். கேட்டில்னு நமக்கு தெரியும், கால்நடைகள், ஆடு மாடெல்லாம் கேட்டில், அதோட பண்ணை வச்சுருக்கிறது. ஃபிஷ்ஷிங் பண்ணுறது. மைனிங்னு என்னது, ஏர்த்தை தோண்டி அதுலேருந்து ரிசோர்ஸஸ் எடுக்கிறது. ஃபாரஸ்ட்ரி. கார்ன்னு என்னது, சோளம், அதெல்லாம் சொல்கிறோம்ல, தட் இஸ் கார்ன். அண்டு கோல், அது பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி செக்டார் ஆஃப் த எக்கானமின்னு சொல்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி செக்டார்.
Secondary sector is also called as industrial sector. Industrial sector is secondary sector in which goods and commodities are produced by transforming the raw materials. நம்ம ஆல்ரெடி ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம். மேனுஃபேக்சரிங்னா என்னன்னு பார்த்துருப்போம். The process of converting raw materials into finished goods is called as மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்துப்போம். அந்த மேனுஃபேக்சரிங் எங்கே நடக்குது? இண்டஸ்ட்ரீஸில் நடக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸில் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். Important industries such as iron and steel industry, cotton textile industry, jute industry, sugar industry, cement, paper, petrochemical, petroleum products எல்லாம் இருக்கிறது. Automobile and other small scale industries. Small scale னா ரொம்ப அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாத இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? செகண்டரி செக்டார் ஆஃப் த எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த ஃபைனல் செக்டார் இஸ் டெர்ஷியரி செக்டார், தட் இஸ் சர்வீஸ் செக்டார். நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். கூட்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சர்வீஸ் செக்டார் டெர்ஷியரி செக்டார்னு சொல்கிறோம். Tertiary sector is known as service sector, which includes government, scientific research, transport and communication, trade, post, telegraph, banking, education, entertainment. இந்த தியேட்டர், மால் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்டர்டெயின்மெண்ட், ஹெல்த் கேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஃபீல்டு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செக்டார்னு சொல்கிறோம்? tertiary sector அப்படின்னு சொல்கிறோம். In the 20th century, economists began to suggest that traditional tertiary services could be further distinguished from quaternary and quinary service sectors. ஸோ இந்த tertiary sector என்ன ஃபர்தராக என்ன சொல்லலாம் அப்படின்னா quaternary sector, quinary sectorன்னு இன்னும் ஃபர்தராக டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. பட் தட் இஸ் நாட் கிவன் இன் அவர் போர்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஓவராலாக காம்பனன்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் பற்றி பார்த்துருக்கோம். இல்லை சாரி, காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபியை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா பிஸ்னஸையும் 3 செக்டாராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ரைமரி செக்டார். இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செகண்டரி செக்டார். சர்வீசஸில் வர்றது எல்லாமே டெர்ஷியரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செக்டர் வைஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி இன் இந்தியா. ஜிடிபின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம கண்ட்ரியில் 1950ஸ்லாம் அக்ரிகல்ச்சரல் செக்டார்லேருந்து தான் அதிக இன்கம் கிடச்சிருக்குது. இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் கம்மியாக கிடச்சிருக்கு, சர்வீஸ் செக்டாரில் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. பட் இப்போ 2017-18 பாருங்கள், அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் தான் கம்மியாகி போயிடுச்சு இன்கம். சர்வீஸ் செக்டாரில் இன்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. So it has been increased. Okay, there are different sectors. அதோட கான்ட்ரிபியூஷன் ஒரு 10 years சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயில் ஒரு செக்டார்லேருந்து எவ்வளோ ஜிடிபிக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இது இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டார்லேயே ஃபாரஸ்ட் அண்ட் ஃபிஷ்ஷிங் எவ்வளோ, இண்டஸ்ட்ரியில் மைனிங் அண்டு குவாரியிங் எவ்வளோ, மேனுஃபேக்சரிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் கண்ட்ரிக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கிது அப்படிங்கிற சார்ட் இது. நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் என்னென்ன? ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார். சர்வீசஸ் செக்டார் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டார் ஆஃப் இந்தியா. இந்த டெர்ஷியரி செக்டார், சர்வீஸ் செக்டார்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். இங்கேயே பார்த்தோம், இது 17% தான் ப்ரைமரி, 29% தான் செகண்டரி. டெர்ஷியரி செக்டார் தான் 53% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டார் ஆஃப் இந்தியா. கிராஸ் வேல்யூ ஆடட். கிராஸ் வேல்யூ ஆடட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். Gross value added is the measure of total value of goods and services produced in an area, industry or sector of an economy. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னு கொடுத்துருக்காங்க? கிராஸ் வேல்யூ ஆடட் ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் சப்சிடிஸ். ஜிடிபி நமக்கு தெரியும். சப்சிடிஸ் அப்படின்னா that is the amount given by the government to stabilize the prices.
ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற அடிஷ்னல் காசு தான் நம்ம சப்சிடிஸ்னு சொல்கிறோம். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்பிஜி கேஸ் வீட்டில் சிலிண்டர் வாங்குகிறோம் இல்லையா, சிலிண்டரோட ப்ரைஸ் 900 rupees கொடுத்து வாங்குகிறோம்னா ஒரு 200 rupees கிட்ட நமக்கு கவர்மெண்ட் வந்து பேங்க்கில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுது. தட் இஸ் த சப்சிடி கிவன் பை த கவர்மெண்ட். ஸோ ஜிடிபி ப்ளஸ் சப்சிடிஸ் மைனஸ் taxes, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், gross value added அப்படின்னு சொல்கிறோம். Gross value added at current prices for service sector is estimated at 92.26 lakh crore, லட்சம் கோடி. 2018-19ல் சர்வீசஸ் செக்டார் அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு எஸ்டிமேட் பண்ணோம்னா எவ்வளோ கிடச்சிருக்கு, 92 lakh crores கிடச்சிருக்கு. India is the second largest producer of agricultural products. It accounts for 7.39% of global agricultural output. அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்கிற அவுட்புட், வேர்ல்டு ஃபுல்லாக கிடைக்கிற அவுட்புட்டில் இந்தியாவிலேருந்து மட்டும் எவ்வளோ பர்சன்ட் கிடைக்குது, 7.3% அவுட்புட் கிடைக்குது. அண்ட் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். அதுவே இண்டஸ்ட்ரியல் செக்டரில் பார்த்தோம்னா India's world rank is 6 and in service sector India's world rank is 8th position. Contribution of agricultural sector in Indian economy is much higher than the world's average. ஒரு ஆவரேஜாக ஒரு கண்ட்ரியோட அக்ரிகல்ச்சரல்லேருந்து கிடைக்கிற அவுட்புட் எவ்வளோ கிடைக்குது, 6.4 கிடைக்குது. பட் இந்தியாவில் 7.39 கிடைக்குது. ஸோ இதில் இந்தியாவோட அவுட்புட் அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் அதிகமாக இருக்குது. But contribution of industry and services sector is lower than the world's average for industry. 30% for industry sector, 63% for services sector. வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸோட ஆவரேஜ் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி செக்டர்லேருந்து அவங்களோட அவுட்புட் 30%, சர்வீசஸ் செக்டர்லேருந்து அவங்களோட அவுட்புட் 63% இருக்குது. பட் இந்தியாவில் இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் வேர்ல்டு ஆவரேஜை விட நம்ம அதிகமாக இருக்கோம். பட் இன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டாரில் வேர்ல்டு ஆவரேஜை விட நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறோம். ஸ்டில் வி நீட் டு இம்ப்ரூவ் இன் தோஸ் செக்டார்ஸ். எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது ஒரு கண்டினியூஸ் டாபிக் மாதிரி ஒரு டாபிக் இருக்குது பாருங்கள், க்ரோத் ஆஃப் ஜிடிபி அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். Many economic policies have been framed by the government of India since independence. Independence கிடைச்சதுலேருந்தே நிறைய policies have been developed by the government of India. எதுக்காக? to develop our economy. எதுக்காகன்னு பார்த்தோம்னா for increasing rate of economic growth and economic development. economic growth developmentக்காக நிறைய பாலிசிஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. மெயின் பாலிசிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர் பாலிசி. அக்ரிகல்ச்சர் பாலிசி எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஃபார் ரைசிங் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். அக்ரிகல்ச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபார்மர்ஸோட இன்கம் லெவல் அண்டு லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கொடுத்த பாலிசிஸ்லாம் தான் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சரல் பாலிசி இஸ் த செட் ஆஃப் கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர், நம்ம கண்ட்ரியில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் பற்றினது, அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். இம்போர்ட்னா என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, பையிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ் ப்ரொடியூசர்ஸ். வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பை பண்ணுற கூட்ஸில் வந்து இம்போர்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கிற அக்ரிகல்ச்சருக்காகவும் இம்போர்ட் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காகவும் கொடுத்துருக்கிற பாலிசி தான் என்னென்னு சொல்கிறோம், அக்ரிகல்ச்சரல் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். சம் ஓவர்ஆர்க்கிங் தீம்ஸ் இன்க்ளூட், இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ரிஸ்க் எதை ரிஸ்க்குன்னு சொல்லலாம், இப்போ ஃபார்மர் ஏதோ ஒரு க்ராப் போட்டிருக்கிறாங்க, நல்ல அவுட்புட் கிடைக்கிற சமயத்தில் பயங்கர மழை வந்து எல்லாமே அடிச்சிட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஃபார்மருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அது சரி பண்ணுறது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ஸ்டேபிள், ஒரே லெவலில் இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக விற்று அடுத்த மாதத்துக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக விற்காமல் ப்ரைஸஸை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ். என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி.
சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்மளோட தேவைக்காக இன்றைக்கே யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னு எதுவுமே லெஃப்ட் அவுட் இருக்காது. ஸோ என்ன பண்ணணும், நம்மளோட தேவைக்கு தேவையானதை லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டு கீப்பிங் சம்திங் அவைலபிள் ஃபார் அவர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது தான் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இந்த என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்காகவும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் டொமஸ்டிக் கமோடிட்டிஸ்னால் கூட்ஸு, நம்ம ஊரில் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ்க்கெல்லாம் மார்க்கெட் ஆக்சஸ், நிறைய பேருக்கு விற்கிறதுக்கான இடம் கிடைக்காம இருக்கும் இல்லையா, அதுக்கான மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்கறது. இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ண பாலிசி தான் என்ன பாலிசின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் பாலிசி. ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஆர் ப்ரைஸ் பாலிசி. இது எதுக்காக, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ப்ரைஸஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. லேண்ட் ரீஃபார்ம் பாலிசி, க்ரீன் ரெவல்யூஷன் பற்றிலாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். இம்ப்ரூவிங் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனுக்காக. இரிகேஷன் பாலிசி, ஃபுட் பாலிசி, agricultural labor policy and cooperative policy. These policies are some of the example for agricultural policy. எதுக்காக agricultural policy ன்னு பார்த்தோம்னா to improve the agricultural production and to improve the income of farmers and their living standards. அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசியை பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி இஸ் a very important aspect of any economy. It increases the employment, promotes research and development, leads to modernization. இண்டஸ்ட்ரீஸில் புது புது மெஷின்ஸ், புது புது டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் மாடர்னைசேஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர்லேயும் சரி, நம்ம இப்போ ஒரு சிலர் வீட்டில் பவர் லூம்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் சரி, அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பழசையே எல்லோரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, புதுசு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி புது புது டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அண்ட் இட் லீட்ஸ் டு மாடர்னைசேஷன். ஸோ புதுசாக வரதுனால தான் நம்ம என்ன ஆக முடியும், மாடர்னைஸ் ஆக முடியும். அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க, இப்போலாம் நம்ம டக்குன்னு பைக், கார் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ this leads to modernization and ultimately makes the economy self-sufficient. நமக்கு தேவையானதை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற லெவலில் இருக்கிறது தான் self-sufficient. In fact, industrial development even boosts other sector of the economy like agricultural sector and the service sector. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசினால் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி டெவலப் ஆச்சுன்னா மற்ற எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகுது. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ புதுசாக எக்யூப்மெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சரில் கண்டுபிடிக்கிறதுனால அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி சர்வீஸ் செக்டார்லேயும் புதுசாக நிறைய டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அங்கேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி பூஸ்ட் அக்ரிகல்ச்சரல் பாலிசி அண்ட் ஆல்சோ சர்வீஸ் செக்டார்ஸ். ஓகே, இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேட். ட்ரேடுன்னு என்னது, பையிங், செல்லிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்ம ட்ரேடுன்னு சொல்கிறோம். இதனால் ட்ரேடும் நல்லா டெவலப் ஆகுது. செவரல் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ஹவ் பீன் எனாக்டட். நிறைய பாலிசிஸ் நடைமுறைக்கு வந்திருக்கு. சின்ஸ் 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆன் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா இண்டஸ்ட்ரீஸ் விச் நீட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கால்ட் அஸ் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் விச் டஸ் நாட் நீட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி, ப்ரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் குரோத், இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பாலிசி அண்ட் இண்டஸ்ட்ரியல் லேபர் பாலிசி. தீஸ் ஆர் சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி implemented by the government after independence. Next one is new economic policy. எக்கனாமி எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பாலிசிஸ் எல்லாமே. The economy of India has undergone policies in the beginning of 1990s. எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் எப்போ இருந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, 1990ஸ்லேருந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. திஸ் நியூ மாடல் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இஸ் காமன்லி நோன் as எல்பிஜி சொல்கிறோம். ஸோ இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோம்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இந்த 3 டேர்ம்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் குளோபலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டராக்ஷன் அண்ட் இன்டகிரேஷன் அமாங் பீப்புள் வேர்ல்டு வைட்.
வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஈஸியாக இன்டராக்ட் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஊர் மார்க்கெட்லேயே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் நம்மளால் ஈஸியாக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்ன அட்வான்டேஜ் இருந்துற போது, மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். நம்ம எதை மட்டுமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காமல் வேர்ல்டு லெவல் மார்க்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இட் பூஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நிறைய ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஃபாரின் கரன்சி நமக்கு நிறைய கிடைக்கும். திஸ் இஸ் த்ரூ குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிபரலைசேஷன். லிபரல் அப்படின்னு நமக்கே தெரியும், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது தான் லிபரலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். Liberalization means the reduction of government regulations on private business and trade. So கவர்மெண்ட்னா பப்ளிக் செக்டர்னால் கவர்மெண்ட்து, ப்ரைவேட்னா தனியாக இண்டிவிஜுவல் நடத்துறதுலாம் ப்ரைவேட் செக்டர். ப்ரைவேட் செக்டருக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கம்மி பண்ணுறாங்க லிபரலைசேஷன் மூலிமா. என்ன அட்வான்டேஜ் இருந்துற போது அதனாலன்னு பார்த்தோம்னா, நிறைய ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும். அண்டு ஃப்ரீடம் ஆஃப் ஓப்பனிங் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறதை விட இட் இஸ் வெரி சிம்பிள் டு ஸ்டார்ட் அ நியூ இண்டஸ்ட்ரி. அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ரைவேட் செக்டார்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ப்ரைவேட்டைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் செக்டர்ஸ் கிட்ட இருக்கிறதெல்லாம் ப்ரைவேட் கிட்ட கொடுக்கறது தான் ப்ரைவேட்டைசேஷன். Transforming of all economic activities from government sector to public sector to private sector. அதுதான் நம்ம வந்து ப்ரைவேட்டைசேஷன் சொல்லுவோம். இப்போ கூட நடந்துட்டு இருக்குது இல்லையா ப்ரைவேட்டைசேஷன்னா, ஏர்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் கலெக்ஷன், அதை டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட் செக்டார் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. கவர்மெண்ட் கிட்டே இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் செக்டாருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்க்கு ஷிஃப்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சி. த குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் இஸ் மோர் அண்ட் மோர் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால் அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும் இல்லையா. பட் அதெல்லாம் ப்ரைவேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். So from 1990s there were so much of economic reforms taken place in India. அதில் மெயினாக என்ன சொல்லலாம்னா குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன். இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். we will study about these three in our future lessons in detail. Okay, these economic reforms had influenced the overall economic growth of the country in a significant manner. இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்னால எக்கனாமிக் க்ரோத், ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டு அச்சீவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். That's it for today's class. We'll meet in the next class. Thank you, students.